ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு கீரை பொரியல் செய்ய போகிறோம். தண்டங்கீரை. பாத்திரம் வச்சாச்சு, ஆயில் சேர்த்திக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சாம்பார் தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரையை போட்டுடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கீரை சுருங்கிருச்சு, நல்லா வதங்கட்டும். நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த மூடியும் வைக்கக்கூடாது. நம்ம இப்படியே கொஞ்சம் ஸ்லோவிலே அடுப்பு தீ ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் வேகிட்டோம். நீங்கள் கீரை செய்கிறீங்கன்னா கீரையை நைட்டே கழுவி முந்தின நாளே கழுவி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. தண்ணி வடித்து எடுத்து வச்சுருங்க. காலையில் தான் நீங்கள் சமைக்கும் போது மாத்திரம் தான் நீங்கள் அரியணும். அப்போவே கழுவி அப்போவே அரிஞ்சிங்கன்னா தண்ணி நிறைய விடும், அப்போ கிடைக்காது. கீரை வெந்துருச்சு. பெரியவங்களுக்கு கீரை எப்படி செய்கிறதுங்கிறது அனுபவம் இருக்கும். சின்ன பொண்ணுங்க செய்யும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் செய்வாங்க, அதுக்கு தான் சொன்னது. இப்போ கீரை வெந்துருச்சு, தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, நல்லா வெந்துடும் ஒரே ஆவியில். நம்ம கிளறும் போது தெரியும். கீரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.